இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஏதாவது சொல்றீங்களா? இங்க என்ன நடக்குது? அத்தை என்ன கேட்டா நீங்க கிருத்திகாவை பிருத்விக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னம்மா ஷர்லின், என்ன மன்னிச்சிடு. ஐ எம் ரியலி சாரி. சாரியா? உங்களுக்கு சாரி கேட்க தெரியுமா? அத்தை நான் இது வரைக்கும் பிருத்வியோடைய அம்மாவுக்கு மன்னிப்பே கேட்க தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தெரியுது. ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். நான் உங்க கன்ஃபியூஷனை கிளியர் பண்றேன் அத்தை. இங்க பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷர்லினுக்கு ரொம்ப பெரிய விபத்து நடந்துச்சுன்னு. அவங்க இப்போ ஒரு எமோஷனல் டர்மோயில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க எங்க மாமு கிட்ட இவங்க அவங்க மேல கொஞ்சம் பரிதாபம் காட்டணும், கொஞ்சம் சிம்பத்தி காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. அது இவங்க காட்டல. அதனால ஷர்லினுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே அவங்க என் மாம் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இவங்க சாரி சொல்லுன்னு சொன்னாங்க. அத இவங்க சொல்லல. அதான் இப்போ மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. என் மாமா உங்ககிட்ட சாரி கேட்டுட்டாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. அத்த, ஷர்லின் அவங்களுடைய மனசு ரொம்பவே உடஞ்சுதான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது என் மாம் இவங்க மனசு ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. என் மாம் இப்படி இவங்க மனசை காயப்படுத்திருக்க கூடாது. சரி, ஏதோ ஒண்ணு. எப்படியோ காலம் கடந்து போனாலும் இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே. இங்க பாருங்க, எனக்கு ஷர்லினை பத்தி நல்லா தெரியும். இவ ரொம்பவே நல்ல பொண்ணு. மத்தவங்க மனசை இவ காயப்படுத்தவே மாட்டா. இவளுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறதால எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. ஒருவேளை அவசரப்பட்டு இவ ஏதாவது சொல்லிருந்தான்னா ப்ளீஸ் நீங்க இவ சொன்ன விஷயத்த பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் இவளை மன்னிச்சிட்டீங்கல்ல, இங்கேயே இந்த விஷயத்த முடிச்சிடலாம். எனிவே ஐ ஹோப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல? ஆமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கப்பா. இங்க பாருங்க அத்தை, இந்த வார்த்தை கேட்கத்தான் என் காது தவச்சிக்கிட்டு இருந்துச்சு. வாங்க போலாம். பிருத்வி அம்மா, நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு நீங்க என் பொண்ணோட மனசை காயப்படுத்திருக்கீங்க. அதுக்கான விளைவு என்னாச்சு பாத்தீங்கல்ல? அவ உங்களை எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு தான் கேட்க வச்சா. இனிமே நீங்க இது மாதிரி ஏதாவது செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா ஷர்லின் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க. ஐயரே, சொல்லுங்க. இந்தாங்க. எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சுல? மாலை இன்னும் வரல, அதை கொண்டு வந்துருங்க. ஓ சரி, நான் போய் கொண்டு வரேன். நான் போய் மாலை கொண்டு வரேன். என்னாச்சுமா? நீங்க எதுக்கு இப்படி ஸ்மைல் பண்றீங்க? உனக்கு கூட தெரியுமா, காரணம் பிரீதாவும் ராகிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுப்பாங்களாம். வாவ், தட்ஸ் சோ எக்ஸைட்டிங். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அட நீ எங்கடா போட? எல்லாரும் எவ்வளவு நேரமா உன்னை தேடுறாங்க தெரியுமா? நீ எங்க போனேன்னா என்ன அர்த்தம்? நான் அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வர முடியுமா? நான் கரண், தெரியும்ல. என் வைஃப் இன்னைக்கு ரொம்ப பிஸி. என் ட்ரெஸ்ஸை கூட எடுத்து வைக்கல, நானே எடுத்து போட்டு வரேன். அது சரி, சாரோட ட்ரெஸ்ஸையும் பிரீதா தான் எடுத்து வைக்கணுமா? பிரமாதம். ஆக்சுவலா இந்த கல்யாணத்துக்கு நீ அக்செப்ட் பண்ணதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்ஸ் வெரி குட். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ முன்ன ஒரு நாள் என் ரூமுக்கு வந்து ஹலோ ஹலோ நீ என்ன சொன்ன? அந்த பிரீதாவை பாரு, அவ என் அலமாரியை சுருட்டிட்டா, என் பெட்டை சுருட்டிட்டா, ரூமை சுருட்டிட்டான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ சொல்றத பார்த்தா அவங்க உன் மனசையும் சுருட்டிட்டாங்க போல இருக்கு. இது பாரு, ரொம்ப காலம் வராத. அப்புறம் நான் ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன், ஓடிடுவேன். எனக்கு உரிமை இருக்குப்பா. எங்க இவ்வளவு வேகமா ஓடுறா? கீழே விழுந்துற போறா? அட அதெல்லாம் விழ மாட்டாங்க. கண்டிப்பா விழதான் போறா. என்ன ரொம்ப கவலைப்படுற போல? சொன்னல, ஸ்லிப் ஆயிட்டா பாரு. எங்க போற? எதுக்கு பூஜை வேலையில கரடி மாதிரி? நானா? ஐயோ, அங்க பாரு.
ரொமான்ஸ் நடக்குது. ரொம்ப நல்லா ரொமான்ஸ் நடக்குது. நீங்க எப்பல இருந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க? நீ என் கூட வா. வா 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 வா. என்ன பாட்டி நீங்க? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா கீழே விழுவேன்னு. அதோட எனக்கும் தெரியும் நீ என்ன விழ விடாம காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஐயரு இந்தாங்க மாலை. ஒண்ணு இங்க இருக்கு, இந்த ரெண்டாவது இன்னொன்னு- முறையை நீ எனக்கு அன்பா போட்டு விட்டுட்டியே, இது எப்படி நீ- இல்ல இல்ல இல்ல. இந்தாங்க இன்னொன்னு. பேசாம நீ எனக்கே போட்டிருக்கலாம். உன்ன நீ ஒரு நிமிஷம் இங்க வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல இந்த விளையாட்டெல்லாம் விடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். கிருத்திகாவோட வளையல் செரிமனி அப்போ மகேஷ் அப்பாவும் ராக்கி அம்மாவும் இருந்தாங்க, ஆனா சோகமா இருந்தாங்க. அதோட இங்க பாரு, கல்யாண வேலை ஆரம்பிச்சிருச்சு, ஆனா அவங்கள காணோம். அவ்வளவுதானே, அதுக்கு என்ன, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, அவங்களே வருவாங்க. அவங்க தான் கொஞ்சம் லேட்டா வரும்னு சொன்னாங்க. ஆனா விஷயம் அது இல்ல, அவங்களோட மூடு சரியில்லை. அதனால நீ போய் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச. நீ அவங்களோட புள்ள, சோ அவங்க கிட்ட நீ என்ன பேசினாலும் அப்பாவோட மூட் கண்டிப்பா லைட் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. கல்யாணத்துக்கு வரவங்க சந்தோஷமா வரணும்ல. ம் சரி, அதையும் இவ்வளவு சீரியஸா சொல்ற, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி ஓகே. நீங்க வா. நீ இன்னைக்கு ஒரு விஷயத்தை என்கிட்ட தெளிவா சொல்லி ஆகணும். சொல்லு. நீ கிருத்திகாவை நேசிக்கிறியா இல்லையா? ஆஃப் கோர்ஸ் நேசிக்கிற ஸ்ருதி, இத கேட்கணுமா என்ன? அப்படின்னா நீ கிருத்திகாக்கும் பிருத்விக்கும் எப்படி கல்யாணம் நடக்க விடுற? நடக்க விடாத ப்ளீஸ். இங்க பாரு, ஒருவேளை நீ கிருத்திகாவை நேசிக்கிறது உண்மைனா அவளை நேசிக்கிற விஷயத்த நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. ஸ்ருதி, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதியா? நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்துறது மொத்த ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதா அர்த்தம். அவங்க இன்னும் டென்ஷன் ஆடுவாங்க. வீட்ல ஒரு புது இஷ்யூவை கிரியேட் பண்ண முடியாதியா? ஒரு நிமிஷம். ஷோலின் வயத்துல வளர்ந்த குழந்தை இருக்கே, அதோடைய அப்பா அந்த பிருத்வி உனக்கு தெரியும்ல, அதுதான் ரொம்ப பெரிய இஷ்யூ. இப்ப சொல்லு. நான் என்ன சொல்றது? நீ சொல்லு. இல்ல, நீ பிருத்விக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீ பிரீத்தா நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. அக்ஷய்க்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு அவங்களும் நினைச்சாங்க, ரைட்? ஆனா என்ன ஆச்சு? அவங்களால எதுவுமே முடியல. அவங்க கிட்ட அக்ஷய்க்கான ஆதாரம் இருந்தது, அக்ஷய்க்கு எதிரா பிக்சர்ஸ் இருந்தது, ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியல. அண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. ஃபேமிலி பிரீத்தானிய நம்பினதுனால ஒன்னும் கல்யாணம் நிக்கல. அவங்க ஆதாரத்தை நம்பினாங்களா? இல்ல. ஆனா கல்யாணம் நின்னது காரணம் அக்ஷய் கல்யாணத்தை நிறுத்தினான். சிம்பிள். அண்ணி எவ்வளவு அவமானப்பட்டாங்க, எல்லாரும் எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க. பிரீத்தா நீ அவமானப்படக்கூடாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், விடு. இந்த கல்யாணம் நடக்கட்டும், விடு. சாமி, இன்னைக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நீ ரொம்ப பெரிய பயந்தாங்கோலி. முடிச்சிட்டியா? நான் பயந்தாங்களையோ என்னவோ நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. சாமி, சாமி, சாமி. அட என்னாச்சு ஸ்ருதி? எது கத்துற? இங்க தானே இருக்க. அது என்னாச்சு? நீ இப்போ வெளிய போனல. வெளியே வா. என்ன நீ? இங்க பாரு சாமி, எனக்கு ஹெல்ப் தேவை. என்னால தனியா எதுவும் பண்ண முடியாதியா? உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு ஸ்ருதி. என்ன பண்ணணும் சொல்லு. அது சொல்லு. நெய்ய நேரா விரல விட்டு எடுக்க முடியலனா விரல வளைச்சுதான் எடுத்தாகணும். என்ன? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. லேசா மழை பெய்யுது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பறவைங்க எல்லாம் கத்துறத பார்த்தா நேத்தைய நாள் நேத்தோட போச்சு, இன்னைக்கு புது நாள்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ் டே. வாவ். யா, வாட் a beautiful day. You know that? எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். நான் ஒன்னு சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சந்தோஷத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா
சந்தோஷமும் நம்மள கட்டி பிடிச்சுக்குமா இல்லையா? இப்படி பண்ணாம நம்ம வீட்ல ஆமா, சந்தோஷம் எப்படி வரும்? சந்தோஷம் வந்ததுன்னா அப்படியே அள்ளி என்னம்மா? அணைச்சு அதை ஏத்துக்க வேண்டாமாமா? என்ன சொல்றீங்க? ஆமா, கட்டி பிடிச்சுக்கணும். என்னம்மா சரி கமான். சரி வாங்க, கீழே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, எல்லாரையும் ரிசீவ் பண்ணல. வாங்க வாங்கம்மா. இங்க பாரு, ஒரு நிமிஷம். முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கும் போது என்ன கூப்பிடு. எனக்கு மனசே சரியில்லைப்பா. ஓகே கமான் டாட். வயசான ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க இன்னும் இளைஞன் தான். கமான், பீ யுவர்செல்ஃப். வாங்க எந்திரிங்க. மாமா, மாமி, நீங்க எனக்காக கூட வர மாட்டீங்களா? என்னது விரலு நேரா மடக்கின்னு என்ன ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்லு. சொல்றேன். நேத்து நான் விரல நேரா வச்சு நெய்ய எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனா எடுக்க வரல. உடனே விரல மடக்குனதும் நெய்யே எடுத்துட்டேன். அதோட எனக்கு வயிறு வேற வலிக்குது. ஸ்ருதி என்ன சொல்ற? விரல மடக்குனா வயிறு வலிக்குமா? நீ என்ன பேசிட்டு ஏய் இருக்க? சாமி, பாடியோட எல்லா நர்வ்ஸும் ஒன்னோட ஒண்ணு அப்படியே கனெக்டிவா இருக்கும் தெரியும்ல. ஒரு இடத்தோட வலி இன்னொரு இடத்துக்கு போயிடும். நீ என்ன? எனக்கு எதுவுமே பிடிக்கல சாமி. எனக்கு இன்னைக்கு ஃபீலிங்கே சரியில்லை. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு உடம்பு முடியாம போக போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல சாமி. ஸ்ருதி என்னாச்சு? வயிறு வலிக்குதா? என்னாச்சு சொல்லு. இல்ல வரல. ஆமா, வயிறு தான் வலிக்குது. சாமி, என்ன சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டு போறியா? டென்ஷன் ஆகாத. சரி, எந்த ஹாஸ்பிடல்? அங்கதான் ஷர்லின் அவ செக்கப்க்கு போனால அந்த ஹாஸ்பிடல் தான் ரொம்ப பெஸ்ட். அங்கே போலாம். அந்த ஹாஸ்பிடல்னா? சிட்டி ஹாஸ்பிடல். ஓகே டென்ஷன் ஆகாத. இதோ வரேன். டென்ஷன் ஆகாத. ஹாஸ்பிடல் போய் டாக்டர் ரோஷினியை பார்க்கணும். சாமி முன்னாடி உண்மையை சொல்ல வைப்பேன். அப்பதான் சாமிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய வரும். ஷர்லின் பத்தின உண்மை இவனுக்கு தெரிய வரும். அப்பதான் இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் எல்லாத்தையும் பயங்கரமா செய்வேன்ல. அந்த மாதிரி டாக்டர் ரோஷினி இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். எல்லார் முன்னாடியும் முகத்திரை கிழிஞ்சிடும். நீங்க 2 பேரும் என்ன உங்க பொண்ணா நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன். மாமி, உங்களுக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? கிருத்திகா பாக்குறதுக்கு அவங்க அம்மாவை விட அவங்க மாமி மாதிரி இருக்கான்னு. அம்மா பொண்ணை விட அன்பு ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. பேருக்கு நான் அவங்க பொண்ணுதான். நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, அவங்கள விட கம்மி இல்லையே. மாமா, நீங்க பேருக்கு தான் நீங்க என்னோட மாமா. நீங்க என்னோட வாழ்க்கையில என் டேடோட குறைய தீர்த்திருக்கீங்க. அப்ப நீங்க தானே அப்பா. அதனால என் ஆசை எல்லாம் இன்னைக்கு ஏன் டேட் என்னோட ஏன் கல்யாணத்துல மாலை மாத்திக்கிறதுல இருந்து அக்னி வலம் வர வரைக்கும் என் கூடவே இருக்கணும். டேட், இன்னைக்கு உங்க பொண்ணு உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றா. அவ கல்யாணத்துக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். ப்ளீஸ். என்னம்மா? இல்லம்மா, நீ ப்ளீஸ்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ எங்களோட உயிரடா ராக்கி. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர்மா, 2 பேரையும் ரொம்ப ஈஸியா சமாதானப்படுத்திட்டேன். ஐ அம் இம்ப்ரஸ். மடக்கிறதுக்காக சும்மா டயலாக் அடிச்சியா என்ன? ராக்கி அம்மாவோட பொண்ணா? அப்போ இந்த அண்ணங்களுக்கு தங்கச்சி இல்லையா நீ? எனக்கு எப்பவுமே என் 2 அண்ணனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். போதுமா? இந்த ஐடியாவை நீ என்கிட்ட இருந்து தானே கத்துக்கிட்ட? இல்ல, இவருக்கு இப்போ கிரெடிட் வேணுமா? அட, இது உங்க ஐடியா இல்ல, பிரீதா அண்ணியோட ஐடியா. பிரீதா ஐடியாவா? எப்படி? ஆக்சுவலி அண்ணி தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கே தெரியும்ல, இன்னைக்கு வளையல் செரிமனி அப்போ ராக்கிமாவும் மகேஷ் அப்பாவும் கொஞ்சம் சோகமா இருந்தாங்க. அவங்க இப்பவும் ரொம்ப டல்லா தான் இருக்காங்க. நியாயம்தான், அவங்க சோகமா தான் இருப்பாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரிஷப் சரியும் கரணையும் மேல அனுப்பியிருக்கேன். அப்பதானே அவங்க கிட்ட பேசி அவங்க மூட லைட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வரும்போது சந்தோஷமா வரணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ போனேன்னா அங்க போய் மகேஷ் அப்பாவை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிட்டேனா, அப்புறம் அவங்க 2 பேர்கிட்டயும் பேச முயற்சி பண்ணனா அவங்களோட மூட் தானாவே நல்லாயிடும். அதுவும் உன்னை பார்த்த உடனே. ஏன்னா அவங்க உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. ஃபார் ஷூர் அண்ணி, நான் கண்டிப்பா போவேன். ஓகே, அதனாலதான் சொல்றேன், பிரீதா அண்ணி என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாங்க. நான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கிருத்திகா. சரி. வணக்கம், வாங்க உட்காருங்க.
இப்ப நான் மாப்பிள்ளைக்கு பூஜை ஆரம்பிக்க போறேன். அதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. மா அண்ணா அண்ணி எங்க? வருவாங்க. பிரீதா போய் கிருத்திகாவை கூட்டிட்டு வரியா? அதோ எல்லாரும் வந்தாச்சு. நீ இந்த கரனோட பெட்டர் ஹாஃப்னு நிரூபிச்சிட்ட. கிருத்திகா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நீ அவளை அனுப்பி அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டல. குட். ஜானகி, ஸ்ருதி எங்க ஆளைய காணுமே? நீ அவளை எங்கேயாவது பாத்தியா? இல்லக்கா, நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரியலையே. கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளு. நான் ஃபோன் பண்றேன். பார்த்து மெல்லமா, உனக்கு உடம்பு சரியில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் ரோஷினி இருக்காங்களா? மேம், டாக்டர் ரோஷினி ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிடையாது. பட் நீங்க லக்கி தான், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவைலபிளா வேற யாராவது டாக்டர் இருக்காங்களா? இவளுக்கு வயிறு வலி, யாரையாவது சீக்கிரம் வர சொல்லுங்க ப்ளீஸ். வேணா நீங்க டாக்டர் ரோஹனை பார்க்கலாம், அவர் அவைலபிளா இருக்காரு. இல்ல நான் இந்த மெட்டர்னிட்டி டாக்டரை தான் பார்க்கணும், டாக்டர் ரோஷினி. ஓ, அப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுங்க, டாக்டர் ரோஷினி பிரெக்னெண்டா இருக்கவங்கள பாக்குறவங்க, அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மெட்டர்னிட்டி என்ன சொல்றீங்க? ஆமா, டாக்டர் ரோஷினி மெட்டர்னிட்டி டாக்டர். ஓ மை காட், எனக்கு தலை சுத்துது. எனக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. அண்ணா இங்க வா. வா 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 உட்கார். ஓ மை காட். மெதுவா ஈஸி சைட். ஓ மை காட். ஓ கடவுளே. Thank you. ஸ்ருதி ஓகேவா? ஏய் சாமி, நீ என்கிட்ட பேசாத சரியா? எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, யார் போனு காட்டு. ஜனகி ஆண்டி, நான் சமீர் பேசுறேன். சமீர், நீயா? உங்ககிட்ட ஸ்ருதி போன் எப்படி வந்தது? ஜனகி ஆண்டி, நாங்க 2 பேரும் ஒண்ணா டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். அதுவும் மெட்டர்னிட்டி டாக்டர். ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்கா? ஹலோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹலோ. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு. இப்ப நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. என்ன பேசுனியா? அவ எங்க இருக்கா? அதுவா, ஸ்ருதி வந்து அது வந்தாக்கா 9 மாசம் ஆகும். இல்லன்னா சில பேருக்கு சீக்கிரம் கூட ஆயிடும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா பேசு. அவ லான்ல வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க போங்க, வரேன்னு சொன்னா. ஒருவேளை நான் தான் போன்ல தப்பா கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சமீர் தானே போன் எடுத்தான். அவன் சொன்னது தானே நானும் கேட்டேன். அட கடவுளே, அப்படின்னா ஸ்ருதியும் சமீரும். சாமி, யார் போனு காட்டு. ஜானகி ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். ஸ்ருதி, உன் பாய் ஃப்ரெண்ட் யாரு? என்ன? ஏன் பாய்? டாக்டர் ரோஷினி. டாக்டர், நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ரோஷினி.
ஸ்ருதி நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் கேள்விக்கு டாக்டர். பதில் சொல்லு. அப்பா யாரு? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நம்புவேன். பிருத்வி. அட என்னையா? எதுக்கு இங்க நிக்கிற? வா நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. எதுக்கு இவ்ளோ ஷாக்கா ரியாக்ட் பண்ண? எல்லாரும் உன்னை அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியும் நீங்க எதுக்கு வந்திருக்க மாயரா? உன்னை அழைக்க தான் வந்திருக்கேன். ஏன்னா நீ என்ன நாசம் பண்ணிட்ட ஷோலன். நீ ஆல்ரெடி என்ன நாசம் பண்ணிட்ட. இதுக்கு மேல உன்னை நீ என்னோட குழந்தை வரை கொண்டு இருக்க. மாயரா, நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப நான் உன்னை கொலை பண்ணிட்டா கூட யாருக்குமே தெரியாது. அதனால உனக்கு சூசைட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா கரண் மேல பைத்தியமா அலைஞ்சு ஃபேக்கா சூசைட் ட்ராமா போட்டியே? சூசைட் நோட்டை வேற எழுதுன. அந்த சூசைட் நோட் என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரியும் உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் வாழுங்கிறதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் செய்வாங்க. சோ அந்த சூசைட் நோட்டை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஷோலன், அந்த ஃபேக் சூசைட் நோட்டை நீ தான் என்ன எழுத வச்ச. அதுக்கப்புறம் அது ஆமா, அதை எடுத்து என்கிட்ட நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க அவங்க உயிரையும் கொடுப்பாங்க, யார் உயிரையும் பறிப்பாங்க. இன்னைக்கு அது சூசைட் நோட் எனக்கு எவ்வளவு யூஸ் ஆகும்னு யோசி. மஹரா, நீ என்ன செய்ய வைக்கணும்னு நினைக்கிறியோ அதை உன்னால செய்ய முடியாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா இருந்தாங்க. அதுவும் கரண் பிரீதா மேல கோவமா இருக்கான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு துரோகம் நடந்தப்ப கூட எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஷோலன். ஏன் இடத்துல பிரீதா உட்கார்ந்து அவ கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட சந்தோஷமா தானே இருந்தாங்க. இன்னைக்கு நீ எனக்கு பண்ணது பெரிய தப்பு. அதை விட பெருசு நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச விஷயம் தான். உங்களை காப்பாத்திக்க என்ன வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் உங்க 2 பேருக்கும் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களை வீட்டை விட்டு விரட்ட போறேன்.